மூடு பனிக்காடு அத்தியாயம் 28. சபரி சொன்ன வேலைய வருண் செஞ்சிட்டு இருக்க அவனையே உத்து பாத்துட்டு இருந்தாங்க அகிலா ஆண்டி. வருண் அதை கண்டுக்காம கதவை லாவகமா மாட்டி முடிச்சான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வருண்? நான் அகிலா ஆண்டி பேச்ச ஆரம்பிக்க வருண் பதில் சொல்லாம பழைய கதவை அப்புறப்படுத்துற வேலைய பார்த்தான். உன்கிட்டதான் கேக்குறேன், எதுக்காக இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? இந்த வீட்டை சுத்தி சுத்தி வர்றது நான் இல்ல, நீங்க தான், வருண் நக்கலா சொன்னான். அதிக பிரசங்கி மாதிரி பேசாத, என்ன நடக்குது இங்க? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட விளக்கம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் சுஜிய பாக்கதான் வந்தேன், வருண் முகத்தை திருப்பிக்கிட்டு சொன்னான். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை வருண். சுஜி கூட நீ பழகுறது அவளுக்கு நல்லதில்ல. ஏன் பழக கூடாது? அவங்க அக்காவுக்கு விருப்பம் இல்லங்கிறது வேற. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சுஜியை விட்டு நான் விலகி இருக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் அவ கூட இருப்பேன். அவளுக்கு கிடைச்ச ஒரே நல்ல உறவு நான் தான். அவளை சுத்தி இருக்கிற எல்லாரும் அவளை பைத்தியமாக்குறீங்க. ஆனா அவ தெளிவாதான் இருக்கா. வருண் கோபமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். சுஜி சர்ச் நோக்கி நடந்து வரும்போது அவளுக்கே ஒரு தயக்கம் வந்துச்சு. எதுக்கு ஃபாதர் கிட்ட சொன்னா? திரும்பவும் பைத்தியக்காரின்னு தான் சொல்லுவாரு. எதுக்கு அவர்கிட்ட பேசணும்னு யோசிச்சுக்கிட்டே தெரியாம காட்டு பாதைக்குள்ள போயிட்டா. சுஜி நில்லு, எங்க போயிட்டு இருக்க? வருண் பின்னாடி ஓடி வந்து கூப்பிட்டான். அவனை பார்த்ததும் சுஜிக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துச்சு. வருண், எல்லாம் கேள்விப்பட்டேன் சுஜி. கதவை கூட நான் தான் சரி பண்ணேன். உனக்கு ஒண்ணும் இல்லையே? வருண், நேத்து நைட்டு நான் பார்த்ததை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா நிஜமாவே நான் பார்த்தேன். கருகி போன ஒரு பொண்ணு, கோரமான ஒரு ஆண் உருவம், ரெண்டையும் நான் பார்த்தேன் வருண். சுஜி அழுதுதே சொன்னான். வருண் அவளை சமாதானப்படுத்த தெரியாம அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டான். அந்த அணைப்புல சுஜி கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வந்தா. ரொம்ப குழப்பிக்காத சுஜி, வா, இங்க பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு, அங்க போலாம். வருண் அவ கைய பிடிச்சு கூட்டிட்டு போனான். அந்த ஏரி அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஒரு சின்ன படகுல வருண் அவளை ஏத்தி ஏரிக்கு நடுவுல கூட்டிட்டு போனான். இங்க வந்தா மனசுக்கு அமைதியா இருக்கும், நீயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. வருண் சொன்னது சுஜிக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. படகுல போகும்போது வருண் மெதுவா சுஜி கைய பிடிச்சுக்கிட்டான். எனக்கு உன்னை பிடிக்கும் சுஜி, உன் கூட இருக்கும்போது நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். வருண் சொன்னப்போ சுஜிக்கு வெட்கத்துல முகம் செவந்துடுச்சு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மௌனமா அந்த இயற்கைய ரசிச்சாங்க. திடீர்னு மழை துளி படவும் தான் சுஜிக்கு நேரமே தெரிஞ்சுது. இவ்ளோ நேரம் ஆயிடுச்சா? சுஜி, வீட்டுக்கு போலாமா? வருண் கேட்டான். எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல வருண். அக்கா கூட என்ன நம்புறையே. உண்மை என்னைக்குமே பொய்யாகாது சுஜி. நான் உன்னை நம்புறேன். ஏன்னா இந்த ஊர்ல மனுஷங்க மட்டும் இல்ல, சில ஆத்மாக்களும் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். சுஜி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா. என்ன சொல்ற வருண்? சுஜி, இதுக்கு மேல உனக்கு விளக்கம் வேணும்னா உங்க பக்கத்து வீட்டு அகிலா ஆண்டி கிட்ட போய் கேளு. ஏன் அவங்க கிட்ட கேட்கணும்? இந்த ஊரோட மர்மம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ தனியா இருக்கிறப்போ அவங்க கிட்ட போய் உன் வீட்டுல நீ பார்த்த உருவங்களுக்கான அர்த்தம் என்னன்னு கேளு, அவங்க பதில் சொல்லுவாங்க. வருண் மர்மமா சொன்னான். அகிலா ஆண்டிக்கும் அந்த உருவங்களுக்கும் என்ன தொடர்பு? சுஜிக்கு இன்னும் குழப்பம் அதிகமாச்சு. அவங்கள உடனே சந்திச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சுஜி முடிவு பண்ணா. என்ன நேயர்களே, வருண் சொன்ன அந்த ரகசியம் என்ன? அகிலா ஆண்டிக்கும் அந்த ஆத்மாக்களுக்கும் என்ன தொடர்பு? சுஜி அந்த உண்மையை தாங்கிக் கொள்வாளா? மர்மங்கள் ஒவ்வொன்றாக அவிழப் போகின்றன. Stay tuned for the next episode.